புத்தகத்தில் அருமையான அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ளடக்கிய புத்தகம் மாத்திரமல்ல, பவுலினுடைய நிருபங்களுக்கும் பேதுரு எழுதின நிருபங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பவுல் அநேக வேத சாஸ்திரத்தை சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதுகிற பல காரியங்களை உள்ளடக்கியாக இருக்கிறதை பார்க்கிறோம். பவுலுடைய அந்த நிருபங்களில் ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது முதலாவது பகுதியில் அவர் சத்தியத்தை சொல்லுகிறார், டாக்ட்ரின். அடுத்த பகுதியில் அவர் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை குறித்து பேசுகிறார். பேதுரு தனியாக பிரிக்கவில்லை, இரண்டையுமே இணைத்து கொண்டே போகிறார். பேதுருடைய நிருபங்களில் நடைமுறைக்கு ஏதுவான பல காரியங்களை அவர் சத்தியத்தோடு இணைந்து பேசுகிற அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து பார்க்கிற காரியம் ஏன் அவசியம் என்று சொன்னால், இன்றைக்கு சீர்திருத்த சபைகளிலும் கூட சத்தியத்தை பேசுகிற அநேக மக்கள் வாழ்க்கையில் அநேக வேளைகளில் அந்த அளவுக்கு ஏற்ற வண்ணமாக வாழ்கிறார்களா என்பதில் கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் மறைக்க முடியாது. அநேகர் சத்தியத்தை பேசுகிறவர்கள் உண்டு, ஆனால் வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு சிலர். அப்படி இதை இரண்டையுமே பிரிக்க முடியாது என்பது தான் வேதம் சொல்லுது. சத்தியம் வேறு வாழ்க்கை வேறு என்று அல்ல, இரண்டுமே இணைந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இரண்டுமே இணைந்து வாழுகிற அருமையான வாழ்க்கை முறை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பேதுரு இந்த இடத்துல அவர் இந்த முக்கியமான காரியத்தை சொல்லுகிறதில் ஆழமான சில காரியங்களை முன்னும் பின்னுமாக வைக்கிறார். அந்த 1 பேதுரு 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஆத்துமாவானது ரட்சிக்கப்படவில்லை என்றால் முற்றிலுமாக தேவனுடைய நோக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்ற அர்த்தம். The salvation of the soul, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தோற்றத்தில் மாற்றம் ஆண்டவர் ஏற்படுத்துகிறதில்லை, நம்முடைய நிறத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லை, நம்முடைய உருவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லை. இது இருதய மாற்றம். இந்த உள்ளான இருதய மாற்றம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இந்த உள்ளான இருதயம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயம் சரியாக இருந்தால் நமக்குள்ள கர்த்தரின் சந்தோஷம் இருக்கும். இந்த இருதயம் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் இருக்கும். இந்த இருதயம் சரியாக இருந்தால் தேவனுடைய விசுவாசம் இருக்கும். இந்த இருதயம் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே வேறுபட்ட ஒன்றாக இருக்கும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இந்த ஆத்தும ரட்சிப்பு என்பது எங்கே நிகழ்கிறது? இருதயத்தில். இந்த இருதயத்தில் நிகழ்கிற இந்த மகிமையான காரியம் என்பது தான் ரட்சிப்பு. இதைத்தான் ஆண்டவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானே, உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இருதயம் ரட்சிக்கப்பட்டிருக்கா? அதுதான் கேள்வி. Is my heart is changed? Is my heart is saved? என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா?
ஒரு பெரிய கேள்வி இல்லை? அப்புறம் எப்படி ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிறத எப்படி நான் காண முடியும்? நிறைய சமயங்களில் ஒரு வேளை கேட்டா, சகோதரனே சோரியே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சிலர் கோபம் கூட வர்றதுண்டு. என்ன போய் இவர் கேட்டாரே, என்ன போய் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாரே. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், என்னுடைய இருதயம் மாற்றம் அடைந்திருக்கிறது என்றால், இந்த இருதயத்தில் என்ன நிகழ்வுகள் நேரிட்டு இருக்கும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பார்த்தீங்களா? இப்போ ஒரு மனுஷன் வியாதி, டாக்டர்கிட்ட போறார். பொதுவாக நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வருது இல்லை? அநேக வியாதிகளுக்கு காய்ச்சல் வருது. ஏன்? அந்த பாக்டீரியாங்கிறது, வைரஸுங்கிறது நம்முடைய உள்ளத்தில், அந்த நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்யும் பொழுது இட் ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். கடினமாக உழைக்குது. பாக்டீரியா மல்டிப்ளை ஆகுது, வைரஸ் மல்டிப்ளை ஆகுது. அந்த நேரத்தில் நம்முடைய உடம்பில் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க, வெள்ளணுக்கள், ஒவ்வொரு செல்லுமே அதோடு கூட போராடுகிறது. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட், வெப்பம் நம்மில் ஏற்படுகிறது. அந்த போராட்டத்தின் நிமித்தமாகத்தான் நம்மில் அதிகமான காய்ச்சலை நாம் உணர்கிறோம். இவ்விதமாகவே வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் there is a reaction and reciprocal reaction. ஒரு காரியம் நடைபெறுகிறது, அதற்குரிய விளைவு காணப்படுகிறது. ஒவ்வொன்றிலும் இது உண்மை. ஆகவே இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து பேசுகிற இந்த பேதுரு சில காரியங்களை முன்பாகவே பேசுகிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் இழந்து போன இந்த மக்களில் காணப்படுகிற அருமையான காரியங்களை குறித்து பேசுகிறார். அந்த 8வது வசனத்தில், அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க தான். சொல்லப்போனால் இழப்பு என்பது ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம். எங்கும் அப்போஸ்தலர் 8 சிதறி போனார்கள், குடும்பங்கள் சிதறுண்டது, அவருடைய பொருட்கள் சொத்துக்கள் இழந்து போனாங்க. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இதன் மத்தியில் அவர்கள் காணப்பட்ட ஒரு காரியம் சந்தோஷம். அதுமாதிரி இந்த வேதம் ஒரு நாளும் பொய் சொல்றதில்லை, தெரிஞ்சுக்குங்க. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்றதில்லை. ஆனால் நம்ம பொய் சொல்றோம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மரித்தா பரலோகம் போவீங்களா? ஆமா, பரலோகம் போவேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு உண்டா? இது போதுமா? நான் உங்களுக்கு ஒரு 8 காரியத்தை சொல்றேன், கேட்டுக்குங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா இல்லையாங்கிறது இதை வச்சு பாரு. இது தேவனுடைய வார்த்தை, என்னுடைய சொந்த வார்த்தை இல்லைங்க. ஒருவேளை என் சொந்த வார்த்தையில பேசினா நீங்க அதை உதாசீனப்படுத்திடலாம், அவருடைய கணிப்பு நீ சொல்லிடலாம், அல்லது நீ வேற எது வேணாலும் பேசிடலாம். ஆனா இது வேதம் சொல்லுகிற காரியம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வேளையில நீ கேட்டுட்டு இருக்க பாரு சத்தியத்தை, உன்னுடைய வாழ்க்கையில நீ சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கண்மூடித்தனமான வாழ்க்கை இல்லை, தெரிஞ்சுக்குங்க. இட்ஸ் நாட் எ பிளைண்ட் ஃபெய்த். அவர் சொல்றாரு,
அந்த இடத்துல சந்தோஷத்தை குறித்து பேசும் பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்துன்னு சொல்றார் 8வது வசனம். அப்போ என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய சார்ந்து கொள்ளுதல் எல்லாமே அவரில் தான் இருக்கிறது. ஆகவேதான் இந்த காரியத்தை யோசிச்சுப்பார். நான் நேர்மையாக தான் அவங்களிடத்துல பேசுகிறேன். உன்னை குற்றப்படுத்தும்படியாக அல்ல, நீ தேவனிடத்தில் நெருங்கி வரணும்னு தான் பேசுகிறேன். உன்னை குற்ற கூண்டுல நிறுத்தும்படியாக, ஆக்கினைக்குட்படுத்தும்படியாக அல்ல, நீ தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று பேசுகிறேன். ஏன்னா என்றைக்கும் இல்லாத அளவில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் மத்தியில் தவறான நம்பிக்கைகள் என்பது மலிந்து விட்டது. ஃபால்ஸ் ஹோப்ஸ். நான் எப்படியும் இல்லை, வேதம் அவ்விதமான ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்கல. வேதம் அவ்விதமான ஒரு மூட நம்பிக்கைக்கோ அல்லது அவ்விதமான ஒரு உங்களுடைய கணிப்புக்கோ இடம் கொடுக்கவில்லை. ஆகவேதான் இவைகள் ரொம்ப முக்கியமானவைகள். ஏன் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார்? முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஒரு ஆத்தும ரட்சிப்பில் தேவன் செய்கிற முதலாவது காரியம் என்ன? What is the first thing that he does? இது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா என்னுடைய சந்தோஷம் என்பது இதை தான் சார்ந்து இருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சி என்பது இதை தான் சார்ந்து இருக்கிறது. ஆகவே அவர் முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியான அந்த செயல்பாட்டின் அஸ்திவாரமே இதுதான். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். இல்லை, ஒரு கட்டடம் கட்டுறோம், அஸ்திபாரம் இல்லாமல் கட்டுவோமா? இல்லை, கட்ட மாட்டோம். இல்லைங்க, அஸ்திபாரம் இல்லாமல் நாம் யாராவது ஒரு கட்டடத்தை கட்டுவாங்களா? நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எடுத்த உடனே குழியை தோண்டி செங்கல்ல வையப்பா, கட்டடம் சீக்கிரம் வரணும்னு சொல்லும்படியான காரியத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இல்லையே. முதல்ல அஸ்திபாரம். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே இதுதான். இந்த அஸ்திபாரம் இல்லைன்னா ரட்சிப்பே இல்லை. இந்த அஸ்திபாரம் என்னுடைய வாழ்க்கை நடைபெறலைன்னா ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை. ஆகவே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 36வது அதிகாரம் எசேக்கியேலின் புத்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பினுடைய அஸ்திபாரமே இதுதாங்க. ஏன்னா என் இருதயம் எப்படி இருக்கோ அப்படித்தான் என்னுடைய உணர்வுகள் இருக்கும், என்னுடைய சந்தோஷம் இருக்கும். அல்லது என் இருதயம் சரியில்லைன்னா, கசப்பான ஒரு இருதயமாக இருந்தால் வெறுப்பு தான் இருக்கும், கசப்பான ஒரு இருதயம் இருந்தால் அதில் கோப பேச்சு தான் இருக்கும். அந்த இருதயமானது திருக்கும் மகா கேடுள்ளதுன்னு பைபிள் சொல்லிடுச்சு. வாட் அ வண்டர்ஃபுல் அனாலிசிஸ் இல்லை ஐயா? என்னுடைய இருதயம் ஒரிஜினலாகவே திருக்கும் மகா கேடு, டிசீட்ஃபுல் அண்ட் விக்கெட், வஞ்சகமானது, பொல்லாதது. ஏங்க இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். சாதனையாளர்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையின் தோல்வி இல்லையே. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தோல்வி. வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான காரியம் இல்லை. எத்தனையோ சினிமா நடிகள் இன்றைக்கு மக்கள் அவங்களெல்லாம் ஹீரோயின் நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் மிக பரிதாபமானதுங்க, மிக பரிதாபம், பேஷந்தான் அது. வாழ்க்கையின் தோல்வி. கமலஹாசன்ற ஒரு பெரிய நடிகனை பற்றி பேசுகிறாங்க, என்னவோ பட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வாழ்க்கை அந்த மனிதனால் வாழ முடியலையே. இன்றைக்கு மனிதனுடைய கணிப்பு என்னன்னா,
அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முறையை பார்ப்பதில்லை, அவர்கள் என்ன சாதனை அளித்திருக்க என்பதை பார்க்கிறோம். தப்பு. மெய்யான சாதனை உடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றி ஆண்டவருக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கை மட்டும்தான் மெய்யான சாதனையின் வாழ்க்கை. மற்றது எல்லாமே போலி. இட்ஸ் எ கவுண்டர் ஃபீட். நீ அல்டிமேட்டா பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கவுண்டர் ஃபீட்டு தான். ஏன்னா என்னுடைய மாற்றப்படுதுன்னா we live a life of counterfeit. ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வாழ்கிற வாழ்க்கை வேற, என்னுடைய வாழ்க்கையினுடைய உள்ளான நிலை வேற. ஆகவே முதலாவது காரியம் இங்கே ஆண்டவர் செய்யும்படியான காரியம் என்னவென்றால், எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். a new heart. இப்படித்தான் ஆரம்பிக்கும் இங்கிலீஷில். a new heart also will I give you, and a new spirit will I put within you, and I will take away the stony heart out of your flesh, and I will give you an heart of flesh. இங்கே சொல்கிறாரு, முதல்ல ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறேன், அதில் ஒரு புதிய ஆவியை வைக்கிறேன், அந்த பழைய இருதயத்தை எடுத்து போடுறேன். சதையான இருதயம், இணங்குகிற இருதயம், கல்லு வர சதை வேற இல்லை. ஒரு கல் இணங்கி கொடுக்குமா? அருமையான சவர்ணேஸ்வரியே, என்னுடைய வாழ்க்கை தராசில் நிற்கப்படும் பொழுது, என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, இந்த மாற்றத்தை கர்த்தர் என்னில் நிகழ்த்தி இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் கேள்வியை ஒழிய, உன்னைத்தானே நீ கணக்கிட்டு உன்னைத்தானே நீ எண்ணிக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நோ, நாட் அட் ஆல். யாரா வந்தா என்ன, ஊழியக்காரனா இருந்தா என்ன, ஊழியக்காரியா இருந்தா என்ன, விசுவாசியாக இருந்தா யாராக இருந்தா என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த காரியத்தை நிகழ்த்துவேன்னு சொன்னவர் நிகழ்த்தி இருக்கிறாரா? இட் இஸ் காட். தேவன் சொல்லி இருக்கிறார், மனுஷன் சொல்லல. இதை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கார். அது மாத்திரம் அல்ல, இந்த இருதயத்தை அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்பதையும் அடுத்த வசனத்தில் சொல்றாருங்க. 27 உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். I want to be very honest with you. இந்த இடத்துல நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை தெளிவாய் போதிப்பதில் நான் தவறினது இல்லை என்று நான் நிச்சயமா சொல்லக்கூடும். எந்த ஒரு மனிதனை முகஸ்துதி செய்யும்படியான போதனை நான் செய்ததில்லை என்பதை சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த வார்த்தைக்கு அடிபணிகிறவன், இந்த வார்த்தை நான் குறைவுள்ளவன் தான், பரிபூர்ணமானவன் அல்ல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என்னுடைய குறைவின் மத்தியில் ஆண்டவரை சார்ந்து கொள்ள எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பலவீன் என்பதை அறிந்திருக்கிறதுனால ஆண்டவரை பலத்துக்காக சார்ந்து கொள்வது எனக்கு தெரியும். நான் உங்களை விட பரிதாபமான ஒரு மனிதன், so unsteady. ஆனால் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா உடைய கிருபை மட்டும்தான். முதலாவது ரட்சிப்பில் நடைபெறுகிற மகத்துவமான காரியம் என்பது உடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தை வைக்கிறது மாத்திரமல்ல, இந்த புதிய இருதயத்தை வைத்தவர் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் உன்னை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் மாறாதவர், உண்மையுள்ளவர். அருமையான சகோதரனே, ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ற, ஆனா இந்த காரியம் ஒன்றில் நடந்திருக்கா? தேவனுடைய வார்த்தை கை கொள்வதனுடைய வாழ்க்கையானது மெய்யாலுமே ஒப்பு கொடுத்திருக்கிறதா? ஆமாங்க. முதலாவது ரட்சிப்பு என்பது திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். இதை நான் நம்புறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நங்கூரம். இதுதான், இதை விட்டு வேற வழி இல்லை. வேதம் சொல்லுது, என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, அற்ப காரியம் அதை உன்னால் செய்ய முடியாது.
எனக்கு தெரியும் சின்ன காரியமா ஆண்டவரை என்று என்னால் செய்ய முடியாது. ஆனால் உன்னுடைய ஆத்மாவை குறித்த காரியம் எது தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிற காரியம் இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற, இன்னொரு நாள் உடைய வாழ்க்கையில நீ செயல்படக்கூடாத மரணம் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது உடைய வாழ்க்கை உடைய ஆத்மா எங்கே போகும் என்பதை நிர்ணயிக்கிற காரியம் இது. அப்ப நீ சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஐயோ ஆண்டவரே நான் தவறிவிட்டேன். இல்லை, இஸ் a time to make a decision. உடைய வாழ்க்கையில் நீ தீர்மானம் எடுக்க வேண்டிய காலம் இது. தேவனிடத்தில் போ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய இருதயத்தினுடைய அம்சம் காணப்படவில்லை, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது எனக்கு பிரியமானதாக இல்லை என்று சொல்ல தப்பில்லை. ஆனா பொய் பேசாத, பொய் பேசாத. பொய் பேசுறதுனால உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தீங்கு விளைவிப்பாய் ஒழிய உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான நல்ல காரியத்தை வர வைக்க முடியாது. ரெண்டாவது, உடைய வாழ்க்கையில கர்த்தர் பேரில் ஒரு அன்பு உனக்கு இருக்குங்க. That's a love for God. அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே உளையான சேற்றுந்தனை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. ஏன்னா என் ஆண்டவர் என்னை பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நிச்சயமா நான் சொல்ல முடியும், அடிமைத்தனத்தை மீட்ட தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த விடுதலையை நான் உண்மையாலுமே அனுபவிக்கிறதுனால தான் இன்னைக்கு நேற்று பேசுகிறேன். பொய் பேசல, உண்மையை சொல்லுகிறேன். பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவை தேவன் பேரில் அன்பை கொண்ட ஒரு வாழ்க்கை இது. லவ்விங் காட். எல்லாத்தை விட எனக்கு ஆண்டவர் தான். அநேக வசனங்கள் இருக்கு, ஆனால் இன்னைக்கு நான் வசனங்கள் போவேன்னா எனக்கு நேரம் இருக்காது. ஏன்னா 8 காரியத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு. சங்கீதத்தில் உம்மை தவிர வேற எனக்கு விருப்பமில்லை ஆண்டவரே, உம்மை இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு யார் உண்டு? ஏன்னா மாற்றப்படாத இருதயத்தில் நீ ஆண்டவர் அன்பு கூற முடியாது, தெரியுமா? அன்பு கூறுகிறத போட நடிக்கலாம், ஆனால் உண்மையான அன்பு கூற முடியாது. You can't love God. சாத்தான் வந்து சொல்றான், நீ இப்படி செஞ்சா அப்படி செய்யலாம், அப்படி பெற்றுக்கொள்வாய், நீ இப்படி செய்ய அப்படி செய்ய, அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு. You are bombarded with all the thoughts of the devil every day. ஒவ்வொரு நாளும் உனக்கு பல காரியங்களை சொல்றாங்க, அதைத்தான் நீ தீவிரமா யோசித்து செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில தேவனை அன்பு கூறுகிற உண்மையான அன்பு என்பது நீ மெய்யான ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் மாத்திரம்தான் வரும். பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருப்பாரானால் மாத்திரம்தான் வரும். இல்லை என்றால் உன்னுடைய ஆத்மா இன்னும் மாற்றப்படாத இருதயமாக இருக்கிறது என்பதில் 100க்கு 100 எந்த விதமான சந்தேகம் இல்லை. தெரிஞ்சுக்கோ. foolishness, மதியனம், ஏமாற்று, வஞ்சகம், பொய், இதுதான் உடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள். தேவனை உன்னால் நேசிக்க முடியவில்லை. பணத்தை நேசிக்கிற, பொருளை நேசிக்கிற, சம்பாத்தியத்தை நேசிக்கிற, அதை நேசிக்கிற, இதை நேசிக்கிற, அல்லது இச்சையை நேசிக்கிற, மாம்ச இச்சைகளை நேசிக்கிற, அதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு. தேவனில் அன்பு உனக்கு இல்லை. முதலாவது அன்பு இருக்கா? பொய். நீ ஒரு பொய்காரன், நீ ஒரு பொய்காரி. உடைய வார்த்தையினால தேவனை குற்றம் சாட்ட முடியாது, தெரிஞ்சுக்க. இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது புதிய அன்பு. மூன்றாவது பாவத்தின் மேல வெறுப்பு இருக்குங்க. பாவத்தின் மேல வெறுப்பு இருக்கும். உனக்கு இன்னும் பாவத்தின் பேர்ல ஈர்ப்பு இருக்காது. பழைய மனிதன் அல்ல நீ. You are a changed person. நீ மாற்றப்பட்ட மனிதன். பாவம் என்பது ஒரு காலத்தில் தண்ணீரை போலுடைய வாழ்க்கையில குளித்துக் கொண்டிருந்தாய். பாவம் என்பதனுடைய வாழ்க்கையில கவர்ச்சியை கொண்டிருந்தது. ஆனால் இப்ப அதனுடைய ஈர்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில இல்லை. ஈர்ப்பு இருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் மேல வெற்றி இல்லை. போய் பார், எத்தனை பேர் குடியிலும் விபச்சாரத்திலும் அசுத்தத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாவம் ஏது எனக்கு தெரியாது.
உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை, எந்த பாவத்தை நீ நேசிக்கிறாய்? ஒருவேளை உன்னுடைய சுயம் என்கிற பாவம், பணங்கிற பாவம், பொய் சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையின் பாவம். நீ ஒரு வஞ்சகமான வலையில மாட்டிக்கொண்டிருக்கிறாய். உன்னில் உண்மையான விதத்தில் பாவத்தை வெறுக்கக்கூடிய தன்மை என்பது இல்லை என்றால் நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா என்பதை வேதம் சொல்லவில்லை. தெரிஞ்சுக்கோ. God never said. இல்லை, I don't have desire for that. ஏன்னா எனக்கு மேலான ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நேசிக்கிற நேசத்துக்கு இணையாக என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை வைக்க முடியாது. நான்காவதாக, கிறிஸ்துவில் நம்பிக்கை. என் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள். என் சுயபுத்தி எடுத்து போடுறேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால். ஏன்னா எனக்கு தெரியும் சுயபுத்தி என்னை அழித்து விடும், என்னுடைய சுயபுத்தி என்னை வீழ்த்தி விடும். சவுல் கழுதையை தேடி போய் கொண்டிருந்தான். தேவன் அவனை ஒரு பெரிய நோக்கத்துக்காக திட்டமிட்டு சாமுவேல் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். சாமுவேல் இடத்துல போறான். படித்து பாருங்கள், வேதத்தை நல்லா படிங்க. அந்த நாளில் அவர்கள் விசாரித்து போகிற வேளையில் அந்த ஊரில் அன்றைக்கு ஒரு விருந்து நடைபெறுகிறது. சாமுவேல் சவுலுக்கு விசேஷித்த வரவேற்பை கொடுத்து அவனை முக்கிய ஸ்தானத்தில் அமர்த்துகிறான். வேலையாளை முன்பாக போய் சொல்லிவிட்டு சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் சொன்னார், இவன் தான். ஏன்னா இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவர் எங்களுக்கு ஆட்சி செய்யறது வேண்டாம், எல்லா தேசங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்க, எல்லா தேசங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடு. ஆண்டவர் வருத்தப்பட, வனாந்தரத்தில் உங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் நான் அல்லவா? உன் வாழ்க்கையில எது குறைபட்டது? என்னை நான் தெய்வமாக கொண்டு வாழ்ந்த பொழுது. சாமுவேல் இடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் உலக வழியின் முறையைத்தான் விரும்புகிறார்கள், தேவன் ஆளுகை செய்வதை விரும்புவதில்லை. உன் வாழ்க்கையில நீ உண்மையாக சொல்றேன், ஆண்டவரிடத்தில் போய், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கேட்கிறையா? கேட்கிறையா? உடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்று சொல்லுகிறையா? உடைய சமூகம் என்பமா செல்லட்டும்னு சொல்றையா? கோணலானவர்களை செவ்வையாக்கும் ஆண்டவரேன்னு சொல்றையா? இல்லையே. நீ நினைக்கிற செய்யற, உனக்கு அதனுடைய விளைவே தெரியாது. எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரும்பினதை செய்கிறார்கள். ஒரு ஊழியனிடத்தில் போய் இதை செய்யலாமான்னு கேட்கறதில்ல, தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதில்லை. நீ செய்கிறது தவறு உனக்கு புரியலையா? புரியலையான்னு கேட்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் அதை செய்வ, இல்லைன்னா செய்ய மாட்ட. உன்னுடைய சொந்த வழிகளை நிலைநாட்டும்படியாக நீ பிரயாசப்படுவாய். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது சவுல் சொன்னான், பென்யமீன் கோத்திரத்திலேயே நாங்க ரொம்ப கடையானவங்க, தாழ்மையாய் பேசினா. கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். பெலிஸ்தியர் மத்தியில் வெற்றியை கொடுத்த பொழுது தேவன் சொன்னார், எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும். பெலிஸ்தியருடைய அந்த எந்த ஒரு காரியமும் இந்த இடத்துல அங்கு காணப்படக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார்.
சாமுவேல் தான் தீர்க்கதரிசி, சவுல் இல்லை. வெற்றியை கண்ட சூழ்நிலையில் சாமுவேல் வர தாமதத்தை கூட கர்த்தர் தான் செய்தார். ஏன்னா சவுலுடைய உண்மையான இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்தும்படியாக. சவுலிடத்தில் சாமுவேல் வந்த பொழுது சவுல் சொன்னான், ஆண்டவர் சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன். தேவன் சொன்னார் பெலிஸ்தருடைய எந்த காரியம் இருக்கக்கூடாது, ஆனால் எல்லாத்தையும் நிறைவேற்ற துணிகரமாக பேசினானுங்க. சாமுவேல் கேட்டார், எக்காதில் விழுத அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்டார். அப்போ சொன்னான், சிலது நல்ல கொழுமையான ஆடு மாடுகளையெல்லாம் வச்சுட்டேன், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் இல்லையா? ஐயா, நீ கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக உன்னுடைய யோசனைகளை நிலைநாட்டும்படியாகவா தேவனிடத்தில் சொன்னார்? எல்லாத்தையும் அழியன்னு சொன்னார். நீ உன்னுடைய யோசனையின்படியாக இதை செஞ்சிருக்கிற. நிறைய பேர் அதான் பரவாயில்ல, இதை நான் செய்கிறேன். அருமையான சோதனையே, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிற ஒவ்வொரு செய்கையும், நீ ஆண்டவருக்கு ஏற்புடையாத செய்கிற ஒவ்வொரு காரியமும் சிந்தையும் ஆசீர்வாதமாகவே முடியாதுங்க. It could never be a blessing, I tell you dear friend. It could never be a blessing to you. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. சவுலுடைய வாழ்க்கையை பற்றி தெரியுமா? சவுல் சொன்னான், ஆண்டவர் சொன்னது தானே செஞ்சேன். சாமுவேல் இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே பேசி இருந்தார். சவுலுடைய ராஜ்ய பாரத்தை நான் ஒழிய பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சு அவனுடைய கதை. அம்மையாலே கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இரண்டகமான இரண்டு நினைவுகளை வாழ்கிற வாழ்க்கைங்க. சாமுவேல் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சவுல் பிடித்து அவருடைய அந்த போர்வையை பிடிக்கிறான். இரண்டாய் கிழிந்து போச்சு. சாமுவேல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹி வாஸ் ஹோல்டிங். அதுக்கு பின்னால் சவுலை ஒரு நாள் மரணம் மட்டுமாக சாமுவேல் பார்க்கவே இல்லை. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. he never saw. சவுல் என்ன பண்ணான் தெரியுங்களா? கடைசி நாட்களில் ஒன்றுமே தெரியல, குறி சொல்லுகளிடத்தில் போய் கேட்டான். ஏன்? கர்த்தர் பேசுகிற சத்தத்தை அவன் கேட்க முடியல. கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறதை நிறுத்தி விட்டார். குறி சொல்லிடத்தில் போய் கேட்கிறான். அம்மையாலே அவனுடைய வாழ்க்கை மிக பரிதாபம். அவன் யுத்தத்தில் அருமையான குமாரன் யோனதான், அவனோடு கூட சவுலும் அந்த யுத்த பட்டயத்தினால அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறான். He was half dead. கத்தியினால குத்தப்பட்ட நிலை தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவ பக்கத்தில் சொல்றான், என்னை கொன்று விடு, இந்த வேதனைப்படுகிறவனை கொன்று விடு. அம்மையாலே எவ்வளவு நல்ல ஸ்லாக்கியங்களை எல்லாம் இழந்துட்டால. உனக்கு தேவன் கொடுக்கிற ஸ்லாக்கியங்களை விலை மதிக்க கற்றுக்கொள். அசட்டை பண்ணாத, தயவு செய்து நீ அசட்டை பண்ணாத. தேவனிடத்தில் போய் உன்னை தாழ்த்து தப்பு இல்லை. தேவனிடத்தில் போய் உன்னை கர்த்தருக்கு முன்பாக வெறுமையாக்கிய தப்பு இல்லை. ஆண்டவர் பேரில் நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் பேரில் நம்பிக்கை ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். ஐந்தாவது, மற்றவர்கள் பேரில் அன்பு. இருதயத்தில் இவ்வளோ கசப்பு இருக்குல்ல, இவ்வளோ வெறுப்பு இருக்குது. நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா நம்ம சகிக்க முடியல. could not bear. சாத்தான் தான் தாக்குறான் இந்த நேரத்தில். என்ன அப்படியே பொறுத்து போக வேண்டியதாக இருக்கு. ஓப்பனாக சொல்கிறேன், அப்படியே இருதயம் உண்மையான விதத்தில் கசப்பும் வெறுப்பும் வேதனையும் பொறாமையும் எல்லாம் நிரம்பி இருக்கு. All evil are in your hearts. பொது இருதயத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை தெரியுமா? உனக்குள்ள இருக்கிறதெல்லாம்
உன்னுடைய சமாதானத்தை அழிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு உடைய இருதயம் கசப்பினால bitter heart, கசப்பான இருதயம் இல்லை, மற்றவர்களை நேசிக்க முடிகிறதில்ல. ஆறாவது, காட்ஸ் வேர்ட். நிறைய பேர் பைபிளை வாசிக்க ஓப்பனாக நான் கேட்குறேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு கேட்குறேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்? ஏன்னா உனக்கு ஆண்டவர் பேரில் நீ, நான் சொல்கிறேன், ஜெபம்ன்றது என் இருதயத்திலிருந்து வரக்கூடிய காரியம். என் இருதயத்தினுடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறது தான் ஜெபம். சும்மா ஏதோ 5 நிமிஷம் பேசுறதில்ல. சில தனியாக ஜெபம் பண்ணுறதே இல்லையா? ஜெபம் பண்ணுறதே இல்லை. பிசாசுனை முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் கூட உன்னை ஜெபம் பண்ண விட மாட்டேங்கிறான். ஓடுற கர்த்தருடைய துணை இல்லாமல் உனக்கு முன்பாக இருக்கிற அபாயம் தெரியுமா? ஆபத்து தெரியுமா? உன்னை தாழ்த்தி ஜெபிக்க உனக்கு தெரியல. வேத வசனம் என்பது உனக்கு இனிமையானதாக இல்லை. ஏன்னா உன் இருதயம் மாற்றப்படலை. நேரம் முடிய போனால சூக்கிரமாக சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை கேட்க விருப்பம் இல்லை. ஏங்க ஆலயத்துக்கு மக்கள் வர விரும்புறதில்லை? கர்த்தருடைய வார்த்தை கேட்க விருப்பம் இல்லை. ஆண்டவரே என்னோடு கூட பேசும், போர் அடிக்குது. அதனாலே உன்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்க. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை இது. இதை நீ விலை மதிக்க தெரியலன்னா உன்னையே நீ, உன்னுடைய ஆத்மாவை நீ அழித்து கொள்ளுகிறாய். உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. யாருமே. nobody can help you. தேவனே நீர் இறங்கும் என்று உன்னை தாழ்த்தாத மட்டுமாக. ஏழாவது என்ன தெரியுமா? தாழ்மையாய் கர்த்தரை சார்ந்திருத்தல். depending God with humility. உண்மையாக சொல்கிறேங்க, என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் இல்லாமல் இருந்தா நான் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. கர்த்தாவே பாவியாகின் மேல் கிருபையாயிருங்கிற தவிர வேறு எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னென்னா, நான் பாவத்தன்மை உள்ளவன் ஆண்டவரே. நம்முடைய கிருபையை சன நேரத்தில் என்னை விட்டு எடுத்துட்டீங்கன்னா நான் அழிந்து விடுவேன். தாழ்மையாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். அபியான சவனேஸ்வரே, உங்கள்கிட்ட உன்னை பற்றி நான் பரிதாபப்பட. ஏன்னா உன்னுடைய மதியினம் தேவனை சார்ந்து கொள்ளாத நிலையிலும் நீ ஒரு பக்தி உள்ள பரிசுத்தவான்னு சொல்லி உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்க பாரு, அது உன்னை படுகொலைக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. It leads you into that horrible pit of despair. மனசோர்வு, மனத்தளர்வு, தைரியம் இல்லை, தேவனுடைய காரியங்களில் நிச்சயம் இல்லை. எட்டாவது, மற்றவரிடத்தில் சுவிசேஷத்தை நீ பகருவ. Go and tell about Jesus. என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். என் வாழ்க்கையில அழிந்து போகாமல் காத்த தேவன், என் கோணலான வெளிகையெல்லாம் செம்மைப்படுத்தின தேவன் உடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். என் அருமையான சகோதரேஸ்வரியே, இயேசுவை பற்றி மற்றொரு நீ பேச உனக்கு வாஞ்ச இருக்கா? வினிங் சோல்ஸ். நீ இவ்வளவு நாள் கிறிஸ்தவன் சொல்றல, எத்தனை ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தியிருக்க சொல்லு கேட்க. எத்தனை கனி கொடுக்கிற கொடியதை ஷாப் ஆஃப் வெட்டி போடுகிறார். கனிகொடாத மரமாக நீ இருந்து கொண்டு நான் நல்ல கிறிஸ்தவள் என்பது அப்பட்டமான பொய். டெலிபரேட் லை. 8 முடிச்சிட்டேன், 9 சொல்றேன். வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையாய் வாழவேன். இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார். 1 கொரிந்தியர் 10:31 ஆண்டவர் சொல்றார், இப்படி இருக்கு, ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும்
தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். என் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா? அருமையான சோர்ணேஸ்வரி, உன்னை பார்த்து நான் கெஞ்சி நிற்கிறேன். உன்னை ஏமாற்றாத, நீ ஏமாறாத, மற்றவர்களை ஏமாற்ற பிரயாசப்படாத, நீ ஏமாறாத. Your life is not right before God. தாழ்த்து தப்பில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு பிரியமாய் நான் வாழலைன்னு சொல்ல தப்பில்லை, சரியில்லைன்னு சொல்ல தப்பில்லை. ஆண்டவரே, எனக்கு வாழ தெரியலன்னு சொல்ல தப்பில்லை, எனக்கு உதவி செய்யன்னு கேளு தப்பில்லை. ஒரு பாவியை ரட்சிக்க தெய்வக்குமார் இந்த உலகத்தில் வந்த விலை கிரயத்தை நீ மதிக்கல. சிந்தின ரத்தத்தை, உன் பாவங்களை கழுவும்படியாக சிந்தின ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிற. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், தாழ்த்து. ஏன்னா நீ எவ்வளோ காலம், நான் இவ்வளோ காலம் வாழ்வேன்னு தெரில, வாழ்கிற கொஞ்ச நாள் ஆகலாம், ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருந்துட்டா நல்லது, போதும். எஞ்சிய நாட்களாவது என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்காக மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும். எஞ்சிய நாட்களிலாவது ஆண்டவரை எமக்காய் நான் வாழ முடியாதா? உதவி செய்யும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். ஆவியானவரே, நீர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. You will never tell a lie, O God. எங்களுடைய உண்மை நிலையை படம் பிடித்து நீர் காட்டுகிறதை நான் மறுப்பேனானால், அது இல்லை நான் சரி என்று சொல்வேனானால், நான் பொய்காரனும் தேவனை பொய்யருமாக்குகிறேன். I am a liar and say that you are a liar. Forgive me, Lord. ஆண்டவரே, மன்னியும், மன்னித்தருளும். விலையேறப்பட்ட என் பாவங்களெல்லாம் கழுவக்கூடிய இரத்தத்தை என் காலின் கீழாக மிதிப்பேனானால் எனக்கு பெரிதொரு நம்பிக்கை இல்லை. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையினுடைய கோபம் பற்றி எறிந்து விடுமானால் எனக்கு எங்கே அடைக்கலாம்? எங்கே நான் தப்புவேன்? எங்கே ஓடுவேன்? கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.